இந்த வருஷம் வந்து பொங்கல் வியாபாரம் வந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, வாங்கிட்டு போகிற கன்சியூமருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மல்லி முல்லை ஜாதியை தவிர்த்து மற்ற எல்லா பூவுமே வந்து தேவைக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. விலைகளை வந்து கட்டுப்படி ஆகிற விலையில் தான் வந்துட்டுருக்கு. செண்டு மல்லியெல்லாம் எடுத்திங்கன்னா கிலோ 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் வந்துட்டுருக்கு, 30-40 வரைக்கும். செவந்தி தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த செவந்தி அதே மாதிரி தான் 120 ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் ஏறல, ஒரு 50 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. மல்லி முல்லை ஜாதி மல்லி வந்து 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும், முல்லைப்பூ வந்து 2000 ரூபா, ஜாதி 2000 ரூபாய்க்கு போகுது. காக்கடா வந்து மல்லிகைப்பூக்கு மாற்று ஏற்பாடு காக்கடா வந்து 1200 1300 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதோட பனியோட தாக்குதல்னால வந்து பனி தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால தான் மல்லி முல்லை கம்மியாக வருது. மற்ற பூக்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்படியாகிற ரேட்டில் வந்து பொங்கல் நல்லா கொண்டாடுற அளவுக்கு தான் பூ வந்துட்டுருக்கு. அதாவது போன மாதம் பெஞ்ச மழையினால் இந்த வருஷம் செவந்தியில் ஹைப்ரிட் ஒரு 4 வகையான ஹைப்ரிட் பூ வந்ததுனால ஓரளவுக்கு நல்ல விலையை விற்றுட்டுருக்கு. இது சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இங்கேருந்து செவந்தியில் நிறையா வந்துட்டுருக்கு. மல்லி முல்லையெல்லாம் வந்து இங்கே காக்கடை, காரமடை, சத்தியமங்கலம், இங்கே கள்ளிப்பாளையம், இங்கேருந்து மல்லி முல்லையெல்லாம் வந்துட்டுருக்கு. மற்ற செண்டு மல்லி, கோழிக்கொண்டை இதெல்லாம் வந்து இங்கே லோக்கலில் தொண்டாமுத்தூர் இந்த சைடில் வந்துட்டுருக்கு. ஒசூர், ராயக்கோட்டை, பெங்களூர் இந்த ரோஸ் எல்லாம் வருது. ரோஸ் வந்து இப்போ நிறைய ஐட்டம் வருது. அதனால் வந்து அது ஓரளவுக்கு ஒரு 100 ரூபா, 120 ரூபா, 140 ரூபா, 160 வந்துட்டுருக்கு. தும்கூர், மைசூர் வந்து காக்கடா வந்துருக்கு, கட்டின பூ வந்துருக்கு, லூஸ் பூ வந்துருக்கு. அதனால் வந்து பொங்கல் வந்து இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்பாக தான், மக்களுக்கும் சிறப்பாக கொண்டாடுற அளவுக்கு தான் பூக்கள் விலை வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது.